சார், இன்னைக்கு திமுகவுடைய தோல்விக்கு பிறகு ஒரு முக்கியமான ஆலோசனைகள் நடந்திருக்கு. கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறோம். திராவிட கட்சியினுடைய தோல்விகள் அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்லை, மீண்டும் வந்து வரும்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வழிநடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் அந்த கருத்தை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறியிருக்கிறார். அது அவருடைய கட்சி தொடர்பான கருத்து. மூத்தவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைக்கப்படணுங்கிறது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு. அரசியல் இது வந்து சரின்னு பாக்குங்க. ஏன்னா காலங்காலமா வந்து அந்த அனுபவசாலி நாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அது மாதிரி தான் வந்து வயது வரம்பெல்லாம் நிர்ணயம் செய்துதான் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறோம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற அடிப்படையில் அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிக்கக்கூடாது, அதை மேலும் மேலும் பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று 234 பேரை நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம். அதேபோல இளஞ்சிறுத்தைகள் இளைஞர் அணிக்கு 50 வயதுக்கும் கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அதேபோல பெண்களுக்கு 10% கட்டாயம் கட்சி துணைநிலை அமைப்புகளில் பொறுப்புகள் வழங்குவது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சிக்குள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தில் மாநில நிர்வாகத்தில் தலித் அல்லாதவர்களுக்கு கட்டாயம் 10 விழுக்காடு அளவிலே பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இதுவெல்லாம் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சி இப்போது திமுகவிலும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறது. அவருடைய தாயாரிடத்தில் நான் தொலைபேசி வாயிலாக இன்று மாலை பேசினேன். மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய துயரம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். தந்தை இல்லாத பையன், 4 பிள்ளைகளை வைத்து நான் மிகவும் சிரமப்பட்டு இவர்களை எல்லாம் ஆராய்ச்சி வருகிறேன். திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வெளியே போனான். 10 நிமிடத்தில் அவனை வெட்டி சாய்த்து விட்டார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்க பெற்றும் காப்பாற்ற முடியவில்லை என்று அவர் கதறி அழுதார். அந்த குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காதல் விவகாரம்தான், அதுவும் ஆணவ கொலைதான் என்று கொலை செய்யப்பட்ட இளைஞரின் தாயார் என்னிடத்திலே கூறினார். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இதை நாங்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் எவ்வளவு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்துவோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்தோம். அந்த இளைஞரின் படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது. அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தாவேகா கட்சியை சார்ந்தவர் என்ற கருத்தும் உள்ளது. ஆகவே யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.